வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா கார் ஏறி காவலர் கால் முறிந்தது. விஜய் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடா இல்ல விஜய்க்கு சாபக்கேடா? அடுத்தடுத்து அசம்பாவிதங்கள். தொடர்ந்து 2 பெண்களும் காயமடைந்தார்கள். வாகனங்கள் சரிந்தது. விஜய் ரசிகர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது விபத்துக்கள் ஏன் ஏற்படுகிறது? மற்ற கட்சிக்காரங்களும் பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. அங்கேயும் அளவில்லாத கூட்டங்கள் வருகிறது. அங்கே நடக்காத ஆபத்துக்களும் விபத்துக்களும் ஏன் விஜய்க்கு மட்டும் நடக்குது? அதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன? அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். 2வது, திருச்சியில நம்ம விஜய் அவர்கள் மனுதாக்கல் பண்ணிவிட்டு அங்க இருந்த கூட்டத்தினர் மத்தியில் பேசியிருக்கின்றார். அவர் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நம்ம விரிவாக தான் பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 8:30 மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பிட்டாருங்க. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து தனி விமானம் எடுத்துக்கிட்டு திருச்சி போய் சேர போறாருங்க. ஆனா அந்த 8:30 மணி நேரத்தில் தமிழகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்ததுங்க. அந்த சம்பவத்தை எல்லாம் நேரலை பண்ணாத இந்த ஊடகம், குறிப்பா பாலிமர் நியூஸ்காரன், விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு, நான் வரேன்னு பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு கார்ல வச்சுக்கிட்டு விஜய பின்தொடர ஆரம்பிச்சுட்டான். இப்படி வீட்டில் இருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே எல்லா டிவி காரனும் நேரலை போட்டா இன்னும் விஜயனுடைய ரசிகர் மனப்பான்மையில இருக்கின்ற காரணத்தினால விஜய திரையில பார்த்தவங்க தரையில பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க அப்புறம் திருச்சி தான் வராரா? இப்ப சென்னையில 8:30 மணிக்கு கிளம்புறாருன்னா தனி விமானத்துல திருச்சிக்கு கரெக்டா 9 மணிக்கு வந்துருவாரு. அப்ப நாம ஒரு 9:30 மணிக்கு திருச்சியுடைய சாலைகள்ல ஒன்னா கூடிடுவோம். அவர் எந்த வழி வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய PWD ஆபீஸ்ல மனுதாக்கல் பண்ண போறாருன்னா அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இந்த ஊடகம் ஒழுங்கா தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசினா, திமுக ஆட்சியுடைய தோல்வியை பத்தி பேசினா, இல்ல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை பத்தி பேசினா, மக்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி பேசினா, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசினா, விஜய் வருவாரு, அமைதியை மனுதாக்கல் பண்ணுவாரு. அதோட அவருடைய கருத்தை பிரச்சாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முன்பாக பேசுவாரு. யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படாது, அசம்பாவிதங்களும் ஏற்படாது. ஆனா ஊடகமானது தனக்கு இருக்கின்ற பொறுப்பா உணர்ந்து சிறப்பா செயல்பட வேண்டும். ஆனால் டிஆர்பி ஏறும் என்ற ஒரே காரணத்தினால விஜய் கிளம்பிட்டாரு, விஜய் உக்காந்துட்டாரு, விஜய் சாப்பிட்டாரு, விஜய் ஒண்ணுக்கு போயிட்டாரு, இப்படியே போட்டுக்கிட்டு இருக்கின்ற காரணத்தினாலதான் இனம் புரியாத ஒரு ஆசை தொத்திக் கொள்கிறது இளம் வயதினர்கள் மத்தியில. அதனால நீயா நானா பார்த்துலாம், விஜய போய் பார்க்கறது மட்டும் இல்ல அவருடன் செல்ஃபி எடுத்துடலாம் அப்படின்னு முண்டி அடிக்கின்ற காரணத்தினாலதான் இங்க ஒரு காவலருடைய காலே உடைஞ்சிருக்கு. ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் விஜயுடன் போயிட்டு மனுதாக்கல் பண்ணிட்டு வெளியே வருகின்றார். அங்க கூட்டமானது தள்ளுமுள்ளு சும்மா அடங்கவே மறுக்குது. அங்க ஒரு காவலர் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் என்கின்றவர் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆதவர்ஜுனா கார் வருது. ஆதவர்ஜுனா கார்ல தான் நம்ம விஜய் போறதா நினைச்சுக்கின்னு அங்க இருக்கின்ற 2ஆம் கட்டம், அதாவது அறிவில்லாத கூட்டம் சொல்றதா இல்ல அல்லு சில்லுகள் என்று சொல்றதா இல்ல தற்குறிகள் என்று சொல்றதா, எப்படி சொன்னாலும் சரி இந்த காவலர்களை பொறுத்த வரைக்கும் நமக்காக தானே இத்தனையும் பண்றாங்க. சோ நம்முடைய பாதுகாப்புக்கு தானே வெட்ட வெயில்ல நிக்கிறாங்க, நேர்குடை கூட இல்லையே. சோ பொறுப்பு உணர்ந்து காவலர்கள் செயல்படுகின்ற போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம ஏதாவது பண்ணோம்னா நம்ம தலைவருக்கு தானே கெட்ட பேரு. சோ எப்ப பார்த்தாலும் நம்மள தற்குறி என்று சொல்றாங்க, படித்த பிறகு அறிவில்லைன்னு சொல்றாங்க. இன்னும் அரசியல் களத்துக்கு விஜய் வந்து 3 ஆண்டு காலம் ஆனாலும் அவங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் இன்னும் பண்படவே இல்லை. எப்படா அரசியலை கத்துக்க போறீங்க? எப்படா கட்சிக்கும் உங்களுடைய தலைவனுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தாம நீங்க நடந்து கொள்ள போறீங்க அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்களே, எப்ப பண்போடு நடந்து கொள்ள போறோம்? இது என்ன அண்ணா காலத்து அரசியல் கட்சியா? அன்னைக்கு நிறைய பேர் பாமரர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு இணையதளமானது எல்லாருடைய விரல் நுனியில் இருக்குது. என்ன பிரச்சனை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அனுதினமும் 1000 அறிவுரை வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம்ல வருது. இளம் தலைமுறை அதை பார்த்தாவது கத்துக்கலாம், பொறுப்பு உணர்ந்து கொள்ளலாம். ஆனா விஜய பாக்குற என்ற போர்வில ஆதவ் அர்ஜுனாவுடைய கார்ல காவலரை புடிச்சு தள்ளனால கால் மேல ஏறி போச்சு.
அந்த காவலர் துடி துடிக்கின்ற காட்சி, டேய் ஜென்மமடா நீங்களா, இப்படி விஜய பார்த்து என்னடா வார போறீங்க, உங்களுக்காக பாதுகாப்பா இருந்த, உங்க தலைவனுக்கு பாதுகாப்பா இருந்த காவலருடைய காலையே உடச்சு போட்டீங்கடா பாவீங்களா அப்படின்னு எண்ணம் தான் நமக்குள்ள தோணுது. சோ இந்த தற்குறி கூட்டமானது ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார்னா என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு பயமாகவே இருந்தது. அது மட்டும் இல்ல, விஜய் வாகனமானது திருச்சியை நோக்கி வருது. திருச்சி கிழக்குல மனுதாக்கல் பண்ண போறாரு. ஆனா அவருக்கு முன்பாக 2 இளம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒண்ட ஆக்டிவா இருந்துதான் நினைக்கிறேன். திடீர்னு சரிகிறது. ஆனா அவங்களே வீழ்ந்தாங்களா இல்ல வாகனம் ஏதாவது முட்டி தள்ளிச்சா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும்போது முன்னையும் வாகனம் இல்ல, பின்னையும் வாகனம் இல்ல. ஆனா திடீர்னு சரிகின்றார்கள். இல்ல விஜயுடைய வாகனத்துல 2 பெண்கள் அடிபட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. 2 பெண்களும் ஆக்டிவால இருந்து கீழே வந்து காலகையை உடைச்சுக்கிட்டாங்க. காவலருடைய காலம் உடைஞ்சது. அது மட்டும் இல்ல, விஜய் மனுதாக்கல் பண்ணிட்டு வருவாரு, நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு காத்திருந்த 2 பெண்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க. திருச்சியில எவ்வளவு வெயில் இருக்கும் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால 2 பேரும் மயக்கம் அடைஞ்சல. ஒருத்தர் சீரியஸ், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முதல் உதவிக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அடா பாவீங்களா, டிவில பார்த்தா குறைஞ்சிடுவீங்களா? இல்ல நேராதான் போய் பாருங்க. ஆனா பாதுகாப்பு ஏற்பாடுடன் போயிட்டு விஜய பார்த்தா என்ன குறைஞ்சிடுவாங்களா? உங்க பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? உங்களை நம்பி குடும்பம் இல்லையா? உங்களை நம்பி அப்பா அம்மா இல்லையா? ஆனா விஜய் மட்டுமே உங்களுடைய உலகமா? விஜய் மட்டுமே உனக்கு எல்லாத்தையும் தந்துருவாரா? ஆனா அறிவிருக்க வேணாம் முட்டா பசங்களை அப்படின்னு கேட்க மட்டும்தான் நமக்கு தோணுது. சோ மொத்தத்துல விஜயால ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தே இருக்கிறது. விஜய் தமிழகத்தினுடைய சாபக்கேடா இல்ல விஜய்க்கு ஏதாவது சாபம் இருக்கா என்னன்னே தெரியல. காவலருடைய காலே நீ உடைஞ்சு போச்சு. திருச்சி அரசு மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, விஜய் மனுதாக்கல் பண்ணிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தினர் மத்தியில பேசினாரு. விஜயுடைய பேச்சு தனி ரகம்தான். எடப்பாடி மாதிரி இருக்காது, முதல்வர் மாதிரியும் இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் மேடை ஏறினாரு. இங்க கூட்டம் குவிந்திருக்கிறவங்க எப்படி பேசினா ரசிப்பாங்களோ அப்படி பேச்சு ஆரம்பிக்கின்றார். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த சிலிண்டர் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சா? ஆர்டர் பண்றதுக்கு நமக்கு நேரம் கிடைக்குதா? ஆர்டர் பண்ணா பதிவாகுதா? ஆர்டர் பண்ணா சீக்கிரம் கிடைக்குதா? அப்படின்னு சிலிண்டர் பிரச்சனையை எடுக்கிறாரு. அப்படி எடுக்கின்ற பொழுது இந்த சிலிண்டர் பிரச்சனையில மத்திய அரசாங்கத்துக்கும் பொறுப்புண்டு, மாநில அரசாங்கத்துக்கும் பொறுப்புண்டு. ஆனால் 2 பேருமே பொறுப்பை துறந்துட்டாங்க. மத்திய அரசாங்கமானது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். 2வது, முதலமைச்சருடைய வீட்டில் ஏதாவது ஒரு ரைடுன்னு வச்சுக்கலாம், நேரா மோடியை பார்க்க போயிடுறாரு. அங்க போய் பிரச்சனை தீர்த்து வந்துடுறாரு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறவரு இந்த சிலிண்டர் பிரச்சனைக்காக ஒரு 8 போயிட்டு வந்திருக்கலாமே, ஏன் போல அப்படின்னு சிலிண்டர் பிரச்சனையை பற்றி நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகளும் மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்குது. நம்ம நாட்டில் தான் கேஸ் விலையா இருந்தாலும் சரி, பெட்ரோல் விலையா இருந்தாலும் சரி குறைவு. பல நாடுகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொது முடக்கமே அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால ஏதோ மோடிக்கும் ஸ்டாலினுக்கு மட்டுமே பொறுப்பு, தனி மனிதனுக்கு பொறுப்புலாம் கிடையாது. நாடு எவ்வளவு சவால்ல இருந்தாலும் சரி, எனக்கு சுகமாக கேஸ் வேணும், எனக்கு சுகமாக எல்லா சம்பத்துகளும் வேணும், நான் வந்து நாட்டினுடைய பிரச்சனையில பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு சிறந்த குடிமகனுக்கு ஒரு அழகா? விஜய் அவர்கள் என்ன பேசிருக்கணும்? இந்த கேஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச பிரச்சனைங்க. நம்ம ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் பிரச்சனையை வச்சு பாஜக விமர்சனம் பண்ணுவாரு. 2வது, இந்த சர்வதேச பிரச்சனையை வாக்குக்காக பயன்படுத்துவாரு. நான் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு கொஞ்சம் நியாயப்படி பேசணும். அப்படி பேசினா தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா உலக அரசியலும் தெரிஞ்சவரு, உள்ளூர் அரசியலும் தெரிஞ்சவரு, திமுகவுடைய சதி திட்டத்தையும் அறிஞ்சவரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. ஆனா ஊடகம் பேசாத, வாய் முடியும் சும்மா இருப்பாங்க. அதுவும் தேர்தல் முடிகிற வரைக்கும் யாரை பத்தியும் பேசக்கூடாதான். அப்படியே யாராவது ஒருத்தர் பேட்டியை ஒளிபரப்பு பண்ணிட்டா கூட திமுக குடும்பத்துக்கு ஆபத்தில்லாத விஷயங்கள் தான் பேசணுமோ அப்படி ஒரு அக்ரிமெண்டா. ஆட போங்கடா பண்ணாடைங்களா, பரதேசிங்களா அப்படின்னு கேட்கத்தான் தோணுது. ஏன்னா நாங்க நடுநிலை ஊடகம், கட்சி சார்பற்றவங்க அப்படின்னு வந்தவனுடைய நடுநிலைமையெல்லாம் பல்லை இழிக்குது. ஏன்னா இன்னைக்கு பணம் கொடுக்குறான், அவன் பக்கம் சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்குற. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு இல்ல ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த ஊடகத்தின் மீதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை வருமா? அதனால
ஊடகம் நடுநிலையா இருக்கணும். ஆனா காலையிலிருந்து சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடி விட்டார்கள், காபி ஷாப்கள் மூடி விட்டார்கள், எல்லாம் விறகடுப்புக்கு களமிறங்கி விட்டார்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐயோ கரியா கையெல்லாம் பதியுது. அடா பாவீங்களா, நாம எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கணும். பிற நாட்டில் இருக்கணும், இதே மாதிரி சவால் தானே சந்தித்து கொண்டு இருக்கிறான், நம்ம நாட்டில் மட்டுமா சவாலை சந்தித்து கொண்டிருக்கோம் அப்படின்னு ஊடகம் பொறுப்புணர்ந்து வேலை பார்க்கணும். எந்த இடத்திலும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, அதே மாதிரி எண்ணெய் நிறுவனங்களும் சரி, நம்மகிட்ட கேஸ் இல்லை, நம்மகிட்ட எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனா திமுக தவறுகளை மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியே திமுக பற்றியான பிரச்சனைகளும், பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற கொடுமை பற்றியும், அதோட மாணவிகள் படுகொலை பற்றியும், குழந்தைகளுடைய பாலியல் அத்துமீறல்களை பற்றியும், இரண்டாவது திமுக ஊழல்களை பற்றியும் சாமி யாரையும் பேச விட மாட்டான், யாரையும் திங்க் பண்ண விட மாட்டான். ஏறி இருக்கின்ற விலைவாசியை பற்றி பேசலாம், ஏறி இருக்கின்ற விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு திமுக அரசாங்கம் என்ன முடிவெடுத்தது அதை பத்தி பேசலாம். ஆனா எதை பத்தியும் சிந்திக்க விடாம ஊடகம் தான் இந்த சிலிண்டர் பத்தி பேசுனா அந்த பொய்யான கருத்தியலை உருவாக்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம மூளையை கழுவுகின்ற ஊடகத்துடைய சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு திருச்சியில சிலிண்டர் பத்தி நம்ம விஜயம் பேசினாரு. ரெண்டாவது அதிமுகவையும் பாஜகவையும் குறைத்து மதிப்பிடுகின்றாரு. அதாவது தேர்தல் களத்துல விஜய்க்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தான் போட்டியம். அதோட பல்வேறுபட்ட பிரச்சனை பத்தி பேசினாரு. வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா தேர்ந்தெடுக்காம படிச்சவங்கள திறமையானவர்களையும் அவங்க காசு வாங்கிக்கின்னு வேலைக்கு பல பேரை போட்டாங்க. அதனால படித்திருந்த பல இளைஞர்கள் பாதிப்படைஞ்சாங்க. ஒரே ஒரு துறையில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிகள் சுருட்டி இருக்காங்க. அப்படின்னா திமுக அரசாங்கத்தில் 38 துறை இருந்தது, எத்தனை கோடி சுருட்டி இருப்பாங்க. கே.என். நேரு அடிச்சது எவ்வளவு தெரியுமா இந்த திருச்சியில அப்படின்னு சொல்லிட்டு கே.என். நேரு பத்தி பேசினாரு. ரெண்டாவது திமுகவினுடைய சட்ட ஒழுங்கு, ஒரு +2 மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றி அழகா பேசினாரு நம்முடைய விஜய். அதே மாதிரி அடிப்படை விஷயங்கள் இல்லாத காரணத்தால் தான் அந்த பெண்ணு படுகொலை செய்யப்பட்டால் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, கழிவறைகள் கிடையாது, மத்திய அரசாங்கமானது பணம் ஒதுக்குது. ஆனா இந்த மாநில அரசாங்கமானது அதை சரியா செயல்படுத்தி இருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த பெண் உயிர் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் பேசலாலும் திமுக குடும்பத்தினுடைய ஆதிக்கம், அமைச்சருடைய ஆதிக்கம் எல்லாம் பட்டியலிட்டாரு. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுவும் ஜென்சி கிட்ஸ்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசினாரு, பாராட்டுதலுக்குரியதுதான். ஆனால் அதிமுக பாஜகவை குறைத்து மதிப்பிடுகின்றார். திமுக கூட்டணிக்கும் அதே மாதிரி தவேகாவுக்கு தான் போட்டி என்று சொல்றவரு இன்னும் மற்றும் பலர் சில கூட்டணி இருக்கிறாங்க. அந்த கூட்டணியை நான் இன்னைக்கு பேச போறது கிடையாது. தமிழகத்தில் எத்தனை கூட்டணி இருந்தாலும் சரி 2 பேருக்கு இடையில் தான் போட்டி அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஊடகமானது அதிமுக பத்தி பேசுறது கிடையாது, பாஜக பத்தி பேசுறது கிடையாது. அதனால அதிமுக பாஜக களத்திலே இல்லை அப்படின்னு ஒரு நினைக்கிறார் போல இருக்குது. அதனால விஜயனுடைய தவறான எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கிட்ட விழ போறாரு. திமுகவுடைய சதி திட்டத்தின் காரணமாக அதிமுக பாஜகவுடைய வேலைகளும் அவங்களுக்கு வருகின்ற கூட்டமும் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இணைந்திருப்பதனால சிறுபான்மையர் வாக்கானது திமுக வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை யாரும் நம்ப மாட்டாங்க. அதோட சிறுபான்மையர் வாக்கு வாங்குறதுக்காக பல்வேறுபட்ட சித்து வேலைகளை திமுக காட்டும். அதே மாதிரி தலித் மக்களுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக பல்வேறுபட்ட சித்து வேலைகளை காட்டும். யாரும் நம்பாதீங்க. நான் வந்து உங்க பிள்ளை, உங்ககிட்ட ஓட்டு கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்குது. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கை, என்னுடைய தம்பி, என்னுடைய தமக்கைகள் எல்லார்கிட்டையும் நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னுடைய நல்லாட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி அதிமுக கொடுத்தது, தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தது, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. ஆனா நாங்க என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தேர்தல் வாக்குறுதி தான். ஆனா அதிமுகவை விட எல்லாமே 100 மடங்கு சேர்த்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள். அதெல்லாம் பேசி முடிச்சாரு. மொத்தத்துல திருச்சியில கூட்டங்கள் குறைவுதான். ஆனா அந்த கூட்டத்தை காவல்துறையினால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிம்பிளான விஷயம் தான். அந்த கூட்டம் எல்லாம் வந்து விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றதுக்காக வரல, விஜயை பார்க்க போறோம் அப்படின்றதுக்காக வரல. ஆனா விஜய் இடத்துல செல்ஃபி எடுத்துடணும், விஜய்க்கு கிட்ட போயிடணும் அப்படின்னு நெருக்கமா போக போக முயற்சி எடுக்கின்ற காரணத்தால வருகின்ற கொஞ்சம் கூட்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அலை மோதுது. அப்படி அலை மோதுகின்ற பொழுது அங்க அசம்பாவிதங்கள் நடந்து விடுகிறது. விஜய் பேசுறத கேட்கணும்னு சொல்லி நின்று கேட்டாங்கன்னா அதிமுகவில் பேசுறத கேட்கற மாதிரி, திமுகவில் பேசுற மாதிரி நின்று கேட்டாங்கன்னா
நான் இன்னைக்கும் சொல்றேன், விஜயுடைய கூட்டத்துல பிரச்சனையே வராது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வர கூட்டத்துல கால் பகுதி கூட வரல. ஆனா அவங்க விஜயுடன் செல்ஃபி எடுக்கணும், விஜய்க்கு கிட்டத்துல போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தள்ளுறது காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது. இதை விஜய் அவர்கள் சரி செய்ய வேண்டும். இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளாவது சரி செய்யணும். இல்லைன்னா உயிருக்கு விஜய்க்கு ஆபத்தோ இல்லையோ, ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையினருக்கு ஆபத்து வந்து விடுகிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. விஜய் திருந்தணுமா? எப்படி திருந்தணும்? இல்ல விஜய் ரசிகர்கள் எப்படி திருத்தணும்? அதுக்கான முயற்சி என்ன பண்ணலாம்? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.